வணக்கங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காண்டி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 21 ஏப்ரலுக்குள்ளே குமுதம் குறுக்கெழுத்து போட்டி தாங்க. சரிங்களா? டைட்டிலே பாருங்கள், மல்லூட் சூப்பர் ஸ்டார் மம்முக்காவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது குமுதம் குறுக்கெழுத்து போட்டிங்க. டேட் என்னென்னு பாருங்கள், 22 ஏப்ரல் 2026ங்க. 22 ஏப்ரல் 2026க்குள்ளே வரக்கூடிய எபிசோடுங்க. சரிங்களா? நம்ம இன்னும் இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? நம்ம தான் சால்வ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்ப்போமா? இடமிருந்து வளம் 1. ஆட்சியை நிர்ணயிக்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரணும். ஆட்சியை நிர்ணயிக்கணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னங்க வரும்? எலெக்ஷன். 4 எழுத்து. எலெக்ஷனை நீங்கள் 4 இடத்துல சொல்கிறீங்கன்னா என்னென்னு சொல்லுவீங்க? தேர்தல் அப்படின்னு சொல்லுவீங்க. இடமிருந்து வளம் பதில் என்ன? தேர்தல். சரிங்க. அடுத்து 5 இடமிருந்து வளம். சிஎஸ்கே ஜெர்சியோட கலர். ஜெர்சின்னா அவங்க போட்டிருக்க சட்டை. சிஎஸ்கேன்னு சென்னை சூப்பர் கிங்ஸோடைய கலர். சட்டையோட கலர் கேட்காங்க. என்னது? எல்லோ. எல்லோ அப்படின்னா மஞ்சள். இது எத்தனாவது கேள்வி? 5 இடமிருந்து வளம் 4 இடத்துல வரணும். 5 இந்த இருக்குதுங்க. இடமிருந்து வளம் 4 இடத்துல. மஞ்சள். சரிங்க, மஞ்சள்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் போக தெரியும். அம்மா ஜேவின் செல்ல பேர். அம்மா ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜெயலலிதாவை தான் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்கிறாங்க. போர்டு லேடி. 8 இடமிருந்து வளம் 3 இடத்துல சொல்லணும். 8 இடமிருந்து வளம் 3 இடத்துல சொல்லணும். அம்மான்னு சொல்லுவாங்க. இவங்களை தங்கத்தாகின்னு சொல்லுவாங்க. இரும்பு பெண்மணி சொல்லுவாங்க. ஜெயா கோமலவல்லி தான் அவங்களோட ரியல் நேம். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்க அம்மாவோட அந்த சரௌண்டிங்கில் உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுவாங்களாம். என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா அம்மு. ஸோ 8 இடமிருந்து வளம் பாருங்க, அம்மு. அவங்களோட ரியல் நேம் கோமலவல்லி. ஜெயான்னு சொல்லுவாங்க. ஜேஜேங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரியான போல்டான லேடி. அவள் ப்ரீவியஸ் லாஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, பழைய சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, தாயாரின் தாய். இதெல்லாம் நம்ம ஹிண்ட் வந்தால் சால்வ் பண்ணுவோம். இங்கே 1லேருந்து ஆரம்பிப்போம், மேலேருந்து கீழ். இது இருந்தால்தான் தெளிவு கிட்டும். எது இருந்தால் தான் தெளிவு கிட்டும்? இதுக்கும் ஹிண்ட் தான் தேடுவோம். 5 வலமிருந்து இடம் இருக்கான்னு தேடி பார்ப்போம். வலமிருந்து இடம். இந்த கடிதம், லெட்ரு, கடுதாசி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை என்னன்னு சொல்லுவீங்க? தபால் சொல்லலாம். ஆனால் கடிதம் லெட்டருன்னு சொல்லியாச்சு, கடுதாசின்னு சொல்லியாச்சு. எக்ஸாக்ட் வேர்டு வந்துக்குங்க. மடல்னு சொல்லலாம். சரிங்களா? மடல்னா லெட்டர் தான், தபால் தான், சாரி கடிதம் தான், கடுதாசி, மடல். சரிங்க. இப்போ 1 மேலேருந்து கீழே பாருங்க. இது இருந்தால்தான் தெளிவு கிட்டும். இது இருந்தால்தான் தெளிவு கிட்டும். தேட ஆரம்பிச்சு இல்லைல்ல முடியுதுங்க. தேடல் இருந்தால் தான் வாழ்க்கையில் தெளிவு கிட்டும். எதனாலும் வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்கணும். நம்ம யாருன்னு தேடணும். இந்தக்குள்ள ஆன்சர் என்னன்னு தேடினா தான் நம்மளுக்கு ஆன்சர் தெளிவானால் தான் நம்மளுக்கு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். எதையும் தேடாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இந்த ஆன்சர் யார் கரெக்டாக சால்வ் பண்ணுறாங்கன்னு ஒருத்தங்களை தேடினீங்கன்னா தான் தெளிவான ஆன்சர் யார் கொடுக்காங்கன்னு தெரியும். சரிங்க. 2 மேலேருந்து கீழே இருக்கா? தலைக்காக்கும் ஈதல். தலைக்காக்கும் ஈதல் அப்படின்னா தர்மம் தலைக்காக்கும்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தர்மம் தலைக்காக்கும். நீங்கள் செய்த தர்மத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஈதல்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஸோ தர்மம். இங்கே பாருங்கள், வந்தாச்சு, மா வந்தாச்சு, போட்டாச்சு, மா வந்துச்சு ஆல்ரெடி. தர்மம் தலைக்காக்கும். சரியாக சொல்லிட்டீங்க. தர்மம் தலைக்காக்கும்னு போட்டாச்சுங்க. அடுத்து 3 1300வது திருக்குறள். 1330 இல்லைங்க, 1300.
இதோட முதல் வார்த்தை 1003வது திருக்குறளில் உள்ள முதல் வார்த்தை என்ன வார்த்தைங்க? 1003வது திருக்குறள் முதல்ல என்னன்னு பார்ப்போம். 3 மேலேருந்து தஞ்சம் தமல்ல எதிராக தாமுடைய நெஞ்சம் தமல் வழி. தஞ்சம் தமல்ல எதில தாமுடைய நெஞ்சம் தமல் வழி. அதாவது தஞ்சம் தான் முதல் எழுத்து. அதாவது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள திருக்குறளை சொல்லக்கூடியது தான் நெஞ்சோடு புலத்தல்ங்க அதிகாரத்தில் வரும் தஞ்சம். சரிங்களா? ஸோ தஞ்சம்னு சொல்கிறது தான் மொதல் வார்த்தை. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்மளுக்கு உள்ள உதவி வந்து ஒய்ஃபை வந்து துணையாக இல்லாத போது அடுத்தவங்க நம்மளுக்கு உதவலையான்னு சொல்லி கோவப்படாது, தப்பு. சரிங்களா? நம்மளுக்குள்ளவங்கள தவிர்த்து நம்ம அடுத்தவங்கள பேசக்கூடாது. இல்லாத வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தஞ்சம். ஸோ 3 மேலேருந்து கீழே எழுதிட்டீங்க. 4 ஐவதானம் உன்னோடு என்று அண்ணல் ராமரிடம் சொன்னாரோ அவர் செய்த பணி. ஐவதானம்னு சொன்னார் ராமர். யார் சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? குகன்கிட்ட சொன்னார். குகன்னா யாருன்னு தெரியுமா? கங்கை ரிவர் பக்கத்தில் இருக்க வேடகுல தலைவன், அதாவது நாவாய் வேட்டுவன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எதுக்காண்டி ராமருக்கு உதவி பண்ணாருன்னா கங்கை நதியை கடக்கிறதுக்கு. அப்போ அப்படி எப்படி நதியை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, படகோட்டி ஆட்டம் 5 எழுத்து இருக்குது, படகோட்டி. ஸோ படகோட்டி ஆட்டம் ஹெல்ப் பண்ணிப்பார். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். படகோட்டி ஆட்டம் ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஓகேங்க. 4 வலமிருந்து இடம் இருக்கா? இருக்குங்க. படரும் கொடிக்கு இடப்படும் பச்சுக்கால். படருத கொடிக்கு கால் மாதிரி நீங்கள் வைக்கிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கிரேப் ஸ்டெடிலாம் இருக்குன்னா அதுக்கு படர்ந்து போகிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பண்ணிங்கன்னா, பேன்ஸுக்கு 4 எழுத்துங்க. ஸோ பந்தல்னு சொல்லலாம். பந்தல் போட்டு கொடுத்தா தான் கிரேப்ஸ் செடிக்கெல்லாம் என்னாகும், காய்க்கிறதுக்கு மேலே படர்ந்து போய் நின்று காய்க்கிறது கரெக்டாக இருக்கும். இதை வந்து தாங்கு தளம் இல்லைன்னா பால் அப்படிங்கிற வார்த்தையிலையும் சொல்லலாம். சரி, நீங்கள் மல்லுவுட் சூப்பர் ஸ்டார். மல்லுவுட் சூப்பர் ஸ்டார்னா கோலிவுட்னா தமிழுங்க. மல்லுவுட் அப்படின்னா மலையாள சூப்பர் ஸ்டார். மம்மூட்டி இருக்காங்க, மோகன்லால் இருக்காங்கங்க. இங்கே புக்கோட டைட்டிலே இன்றைக்கி மல்லுவுட் சூப்பர் ஸ்டார் மம்முக்கா தான் கொடுத்துருக்காங்க. மம்முக்கா அப்படின்னா மம்மூட்டியை தான் சொல்லுறாங்க. எத்தனை? 5 மேலேருந்து கீழே. ஆல்ரெடி மூ வந்தாச்சுங்க. மற்ற ஆன்சரில் சால்வ் பண்ணலே மம்மூட்டி. சரிங்களா? மம்மூட்டிக்கா அப்படின்னா என்ன? மம்மூட்டியை வந்து மலையாளத்தில் மம்மூட்டிக்கா அப்படின்னா, இக்கான்னா என்ன அர்த்தம்னா மூத்த சகோதரன்னு சொல்கிறாங்க. மம்மூட்டி இக்கா அப்படின்னா மூத்த சகோதரன். அவங்க சூப்பர் ஸ்டார் மற்றும் மூத்த சகோதரன் சொல்கிறாங்க. சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? 6 மேலேருந்து கீழ். இதிகாச கழுகு ஒன்றின் பெயரில் உழைத்து பொருள் என தேடப்படும். இதிகாச கழுகு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதிகாசத்தில் என்ன கழுகு சொல்லுவீங்க? ஜடாயு சொல்லுவீங்க. அதில் உழைத்துங்க பொருள் வராது. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகல, ஜடாயு வந்து தடுப்பாப்பில். ஜடாயு வந்து கொன்று போட்டுருவாங்க. ஸோ ஜடாயுடைய அண்ணன் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மேலேருந்து கீழே. இதுக்கு இம்மு இருக்குது. சம்பாதி. யார்? ஜடாயுடைய அண்ணன், சகோதரர். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சீதை இருக்கும் இடத்தை அனுமானுக்கு காமிப்பார் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் நம்ம சொல்கிறோம். என்ன? சம்பாதி. நம்ம உழைக்கிறதுக்கும் உழைத்து பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ சம்பாதிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் கரெக்டான அர்த்தம். சரிங்க. அரசியலில் மூழ்கி இருக்கும் ராணி. 8 மேலேருந்து கீழே. அரசியலுங்க வேர்டில் மூழ்கி இருக்கும் ராணி. இதில் அரசி இருக்காங்க. ஓகேங்களா? அரசின்னா என்ன? ராணி. ஓகே. எத்தனை? 8 மேலேருந்து கீழே. ஆல்ரெடி இருக்காங்கங்க. சி அரசி. சரிங்களா? சரிங்க. அடுத்து 9 பேச்சு வழக்கில் முழங்கால்.
பேச்சு வழக்கில் முழங்கால் வலிக்குப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன வலிக்குன்னு சொல்லுவாங்க? முட்டி வலிக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 9 ஆல்ரெடி இங்கேயே சால்வ் ஆகிருக்குங்க. மம்முட்டி எழுதலே முட்டி வந்துட்டுங்க. ஓகேங்களா? ஓகே. 1ஐ 2 ஆக்கினால் கிடைக்கும் 2இல் 1. 1 இதை 2ஆக வெட்டினாங்கன்னா அது என்ன? பாதின்னு சொல்கிறோம். 2இல் 1 இது என்ன? பாதி. 10 மேலேருந்து கேள்வி. 10 கேள்வி எங்கே இருக்குது? மேதி இங்கே இருக்குது. சம்பாதி எழுதல இங்கே வந்துடுச்சுங்க பாதின்னு. இதுக்கும் ஆன்சர் வந்துடுச்சுங்க. சரிங்க. வலமிருந்து இடம் என்ன? கிரகம். கிரகமுக்கு வேறு சொல் என்ன? கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். இதை கோள்னு சொல்லலாம். 7 இதுவும் ஆன்சர் வந்துருச்சுங்க. எப்படி? படகோட்டி எழுதலையும் ஆன்சர் வந்துருச்சு, இங்கோடி மஞ்சள் எழுதலையும் ஆன்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்க. 13க்கு தேனீரோ பழச்சாரோ சக்கையை தின்று சாயை துப்புவது. இதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போமா? கீழேருந்து மேலேருந்து கீழேருந்து மேலே முதல்ல பார்ப்போம். 13 கடன் போடும் குட்டி. கடன் போடக்கூடிய குட்டி இது என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நல்லா பாருங்க. கடன் போடும் குட்டி. கடன் போடும் குட்டின்னா வட்டி தாங்க. கடன் போடக்கூடிய குட்டி என்ன போடும்? வட்டியை தான் போடும். ஸோ 13 கீழேருந்து மேலே என்ன? வட்டி. வட்டி. ஆல்ரெடி மேலே டீ இருக்குதுங்க. ஸோ வட்டி கரெக்டாக வந்துடுச்சு. சரிங்க. 12 கீழேருந்து மேலே இருக்கா? அகதிக்குள் மருந்திருக்கும் நிலைமை. அகதிங்க வார்த்தைக்குள்ள மருந்திருக்கும் நிலைமை. அகதி இந்த வேர்டுக்குள்ள எந்த நிலைமை மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதி. என்னது? கதி. கதினா நிலைமை. ஸோ ஆல்ரெடி தீ வந்திருக்கு. அவனோட கதியை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கதி. சரிங்க. 13 வலமிருந்து இடம் பாருங்க. இப்போ நல்லா பாருங்க. தேனீரோ பழச்சாரோ சக்கையை தின்னுட்டு சாரை மட்டும் வெளியே தள்ளுமா. சக்கையை பிடிச்சி வச்சுக்கோங்க, திங்காது. சரிங்களா? சாரை மட்டும் வெளியில் அனுப்பும். என்னது? வடிகட்டி, ஃபில்டர். சக்கையை நல்லா தின்னுட்டு சாரை மட்டும் வெளியே தள்ளும். வடிகட்டி. சரிங்களா? சரிங்க. அடுத்து 5 அர்ஜுனம் என அழைக்கப்படுவது. அர்ஜுனம் அப்படின்னா என்ன? அர்ஜுனம் அப்படின்னா வெண்மருது. மருதத்தை தான் சொல்கிறோம். வெண்மருது, ஆச்சு மருதுன்னு சொல்லக்கூடிய மருது. எத்தனை? 5 கீழேருந்து மேலே. 5 கீழேருந்து மேலே. 5 எங்கே இருக்குது? ஸோ இப்போ நீங்கள் நல்லா பாருங்க. தர்மம் தலை காக்கும்னு எழுத முடியாது. தர்மம் தலை காக்கும். மருத மரம்னு சொல்லணும். ஓகேங்களா? ட்ரூ த. ஸோ இங்கே மருத அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகும்? இங்கே தர்மம்னு சொல்ல முடியாது, தர்மம் தலை காக்கும் தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷனை மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் சால்வ் பண்ணுறோம், அதுக்காண்டி தான் சொல்கிறோம். இந்த மரத்துடைய பட்டையை நம்ம ஆர்கானிக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் இஷ்யூக்காக. ஹார்ட் இஷ்யூ இருக்கவங்கள சரிப்படுத்திருக்காங்க. மருத மரம். ஓகேங்களா? இதோட மரத்தோடைய பட்டையை நம்ம பிபி பிபின்னா ரத்த அழுத்தத்துக்கும் ஹார்ட் இஷ்யூக்கும் இந்த மரத்தோட பட்டையை குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அச்சய திருதை தினத்தில் இந்த இது கேள்வி. அச்சய திருதை தினத்தில் கிருஷ்ணருக்கு குசேல கொடுத்தது. அச்சய திருதை அன்னைக்கு கிருஷ்ணருக்கு குசேலன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? சுதாமர் சொல்லுவோம். கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. எங்கள் துவாரைக்கு போயிட்டு கஷ்டத்தை சொல்லவே மாட்டார். வெளியில் கிளம்பையில் அவர் கொண்டாந்த கையில் இருக்க துணிப்பையை பார்த்து எனக்கு தான் கேட்பார். என்ன கேட்பார்? அவல். ஸோ அது என்னது கொண்டாந்துப்பார்? அரிசி அவல்னு சொல்லுவோம். 8 கீழேருந்து மேலே அவள் சொல்லுவாள். என்னது? அவல் கொண்டாந்துக்கா. ஸோ அவல். சரிங்களா? ஸோ இந்த சைடு எல்லாமே ஐ திங்க் சால்வ் பண்ணிட்டேங்க.
இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த சைடு இன்னும் சால்வ் ஆகாமல் கொஞ்சம் இருக்குதுங்க. தாயாரின் தாய், முதல்ல தாயார்னா அம்மா, அவங்களோட அம்மா பாட்டி. இங்கே வந்து என்ன வந்திருக்கு, வந்திருக்குங்க. முப்பாட்டின்னு சொல்லுவீங்கள்ல, முப்பாட்டி என்ன, முப்பாட்டி. சரிங்களா? ஸோ இன்னும் மிஸ் ஆகாம கொஸ்டின் என்ன இருக்குது, இங்கே இருப்பது கிராமம் அல்ல, இங்கே இருக்கிறது கிராமமே இல்லையா, அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி. என்ன, சிட்டி. ஆல்ரெடி ஆன்சர் வந்து சால்வ் ஆகி முடிஞ்சிச்சுங்க. இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். இன்றைக்குள்ள இல்லை, அடுத்த வைக்க போகக்கூடிய ஆன்சர்ஸ். டேட் என்னென்னா 22/4/2026. சரிங்களா? காம்படிஷன்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன். தேங்க்யூங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம்.